ஆண்டுகள் கடந்தன. அஜீஸின் அரண்மனையில் சிறுவன் யூசுப் இளைஞனாக வளர்ந்தார். அல்லாஹ் அவருக்கு அழகையும் கொடுத்தான், ஞானத்தையும் கொடுத்தான், நல்லொழுக்கத்தையும் கொடுத்தான். எகிப்தின் அரண்மனையில் ஒரு நபியின் ஒளி மறைக்க முடியாமல் வளர்ந்தது. ஆனால் அந்த ஒளியை எல்லோரும் சரியாக பார்க்கவில்லை. அஜீஸின் மனைவி யூசுப்பை வேறு விதமாக பார்க்கத் தொடங்கினாள். நாளுக்கு நாள் அந்த பார்வை ஒரு சிக்கலான உணர்வாக மாறியது. இது மனித மனதின் பலவீனம், இறைவனின் ஒளியை உலக ஈர்ப்பாக தவறாக புரிந்து கொள்வது. ஒரு நாள் கதவுகள் மூடப்பட்டன. 1, 2, 3 தாழ்ப்பாள்கள் போடப்பட்டன. அறை இருண்டது. ஆனால் அந்த இருளில் யூசுப் நபி தனியாக இல்லை. அல்லாஹ் அவருடன் இருந்தான். வா என்னிடம் என்று அவள் சொன்னாள். யூசுப் நபி ஒரு கணம் கூட தயங்கவில்லை. அவர் வாயிலிருந்து வந்தது, மூதல்லாஹ், நான் அல்லாஹ்விடம் அடைக்கலம் தேடுகிறேன். இவர் என் எஜமானர். என்னை மரியாதையாக வளர்த்தார். அநியாயக்காரர்கள் ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை. இது வெறும் வார்த்தை அல்ல. இது ஒரு நபியின் பரிசுத்தத்தின் அறிவிப்பு. யூசுப் நபி கதவை நோக்கி திரும்பினார். தப்பித்தார். ஆனால் அவள் பின்னால் ஓடி அவரின் சட்டையை பிடித்து இழுத்தாள். கதவு திறந்தது. வெளியே அஜீஸ் நின்றான். அந்த கணம்